நம்ம வீட்டில் இந்த எலி தொல்லைகள் அதிகமாக இருக்கும். எங்கே பாருங்கள், ஒரு எலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நாளில் ஒரு எலி குடும்பமே வீட்டுக்குள்ளே நடமாடும். பயமில்லாமல் நடமாடும். இங்கே போகும், அங்கே போகும். நம்ம உட்காந்துருக்கும் போதே இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகும், மேலே ஏறி குதிக்கும். ராத்திரியில் வேற ரொம்ப சிரமப்படுத்தும். ஒரு மிளகாய் வைக்க முடியாது. மிளகாயை மறந்து போய் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் நமக்கு மிளகாயோட ஓடு கூட கிடைக்காது. எல்லாத்தையும் கடிச்சு போட்டு வச்சுருக்கோம். துணிகளை கடிக்கும், ஷூவை கடிக்கும். அதோட தொல்லை தாங்கவே முடியாது. இப்போ அம்மா எலி தொல்லைக்கு ஒரு வீடியோ போடுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ ஒன்று சொல்கிறேன். ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கங்கம்மா. 5-6 தக்காளி எடுத்து அதை ஒரு வெல்லம், அதை இனிப்பு ரொம்ப பிடிக்கும் எலிக்கு. அந்த வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை தட்டி இந்த தக்காளியை நல்லா மிக்சியில் அடிங்க. ஒரு அடி அடிச்சுட்டு இந்த வெல்லத்தை தட்டி அதோட கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 2 பாச்சை உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த உருண்டை இருக்கு இல்லையா, நாப்தலின் பால்ஸ், அதை ஒரு 3 எடுங்க, இல்லைனா 3 எடுத்துக்கோங்க. 3 எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணுங்க. பொடி பண்ணிவிட்டு அதோட நம்ம யூஸ் பண்ணுற சூடம், நம்ம சாமிக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா, சூடம், அதோட 2 சூடத்தை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு டிஸ்போசல் பிளேட் வச்சு அங்கங்கே வச்சுருங்க. உங்கள் இடத்துக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா ஓடியே போயிடும். அந்த சாப்பிட்டுட்டு போய் எங்கேயாவது மயங்கி விழுந்துரும் பாருங்கள். அந்த மாதிரி செய்யுங்க அம்மா. இந்த முறையை செய்யும்போது குழந்தைங்க ஜாக்கிரதமா, குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. குழந்தைங்களுக்கு தெரியாத இடத்துல வைங்க. இது ஏதோ தக்காளி ஜாமுன்னு குழந்தைங்க போய் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதமா. எலி ஜன்னல் வழியாக, ஒரு கதவு இடுக்கு வழியாக தான் உள்ளே வரும். அந்த இடத்துல முதல்ல வைங்க. அந்த நம்ம பார்த்து வைங்க. வீட்டில் இருக்க நாய்கள்லாம் கூட இருந்தால் கூட நாய்களில் வாய் வச்சுற போது அதெல்லாம் பார்த்து வைங்கம்மா. கொஞ்சம் வைக்கும்போது ஜாக்கிரதையாக வைங்க. இந்த மாதிரி இதை வைக்கும்போது. சரிங்களா? தேங்க்யூ.